ஹாய் ஆல். இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குல்லையா அந்த டர்மரிக் போட்டு செக் பண்ணுறது. சரி அதை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரை. என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் அப்படியே மொத்தமாக கொட்டிட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் எதுவுமே கிளியராக தெரியல. பாருங்கள் அந்த கட்டியாக இருக்கிறது கடைசியில் வந்து விழுது. ஆனால் சாய் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சரி இதுதான் செட் ஆகலை, நம்ம செகண்ட் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பண்ணேன். பட் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டேன். அதை பண்ணும்போது பார்க்குறப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அந்த இதெல்லாம் அழகாக. பட் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணவும் வெளிச்சத்தில் அது அவ்வளோவா தெரியல பாருங்கள். ஸோ நமக்கு மட்டும் ஏன்டா இப்படியெல்லாம் சொதப்புது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி தேர்டு ட்ரை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி கோலப்பொடி ஒன்று இருக்குது ப்ளூ கலரில், அதை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டோம். அது போட்ட உடனே கொஞ்சம் அந்த கலர் மிக்சிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே பாருங்கள் அந்த கலர் மாறுறது, ப்ளூ வந்து அந்த எல்லோவோடு சேர்ந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் மிக்ஸ் ஆனது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, மொத்தத்தில் நாங்கள் எல்லாம் ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தோம் இதை. அதுக்கப்புறமா நம்ம துணியெல்லாம் வாங்குவோம் இல்லையா, நம்ம இன்னர்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷீட்ஸ் இருக்கும். தூக்கி போகிறதுக்கு பதிலாக அதை கட் பண்ணிவிட்டு இதில் பெயிண்ட் பண்ணலாமே அப்படின்னு என்னோடய சிறிய மூளைக்கு தோணுச்சு. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஷீட் இருக்கிறது அப்படி இருக்கட்டும், ஏதாவது பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருந்தது. நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க டர்க்வைஸ் ப்ளூமாங்கல்ல, அந்த மாதிரி ப்ளூ தான். பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. பட் ஓகே, ஒரு குட்டி பார்ட்டிஷன் எங்கள் ஹாலுக்கும் அதுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருந்தேன். பட் வெளிச்சம் என்ன இருக்கோ அது வந்து நல்லா தெரியுது. இந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டுக்கு வந்து மேட்சிங்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளூ கலரில் வாங்கியிருந்தேன். இதை வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 175 ருபீஸ் தான். குவாலிட்டி நல்லாயிருக்கு. லெங்க்த்து பயங்கர லெங்க். அங்கே பாருங்கள், நான் அடித்து போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. மேபி 2 வாங்கியிருந்தால் அந்த இடத்துக்கு ஃபுல்லாக கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பிரெத் இவ்வளோ தான் சைஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவர் கூட வேலை பார்க்குறவருக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டில் வந்து ஓட்டை விழுந்துடுச்சு. அவங்க அப்பா ஞாபகமாக அதை வச்சுருக்காராம். ஸோ தூக்கி போட மனசில்லை, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். சரி ஓகே, எம்ப்ராய்டரி பூ நான் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதான் பக்கத்துலேயே இருந்துட்டு இது இங்கே போடு, இது பாரு இப்படி வந்திருக்கு, அது பூ ஃபினிஷிங் சரியில்லைன்ட்டு இருந்தார். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போட்டேன். ரொம்ப நாள் கழித்து ட்ரை பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கழித்து நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு. ஸோ நடுவில் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு வாங்க இல்லையா, அது போட்டுட்டு நல்லா ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பாய்.